ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் இன்று இயற்கை அனர்த்தம் முடிவடைந்ததன் பின்னர் அவசர கால ஒழுங்கு விதிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக சட்ட ரீதியாக எவ்வாறு இவை ஆக்கப்பட்டிருக்கின்றன, எந்த நிலைமைகள் இவை ஆக்கப்பட்டிருக்கின்றன போன்ற விவரங்களை பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தெரிந்தது போலவே இலங்கையின் பெரும்பாலான காலப்பகுதிகள் பார்க்கிற போது இந்த அவசர கால நிலைமையின் கீழ் இருந்து வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் எல்லோருமே அநேகமாக இதை பற்றி அறிந்திருப்பார்கள். ஆனால் இம்முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதே போல 2005ஆம் ஆண்டிலும் இவ்வாறு ஒழுங்கு விதிகள் அத்துடன் இந்த அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது. அதாவது அரசியலமைப்பிலே 155வது உறுப்பினை 2வது பந்தியிலே கூறப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் இந்த அவசரகால ஒழுங்கு விதிகளை ஆக்குவதற்கு முதலில் அவசரகால நிலைமையை பிரகடனம் செய்ய வேண்டும். இந்த அவசரகால நிலைமை பிரகடனம் செய்து அவசரகால ஒழுங்கு விதிகள் ஆக்கப்படுமாக இருந்தால் அவை அரசியல் அமைப்பு தவிர்ந்த ஏனைய சட்டங்களை மாற்ற, திருத்த, நிறுத்தி வைக்க முடியும். அவை இந்த அடிப்படையில் ஒரு அவசரகால நிலைமை எவ்வாறு பிரகடனப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால் அது பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் செய்யப்படுகின்றது. அது எவ்வாறு இந்த ப்ரொசீஜர் என்று சொன்னால் அது அரசியல் அமைப்பிலே 155வது உறுப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த உறுப்பினை நாங்கள் பார்க்கிற போது அரசியல் அமைப்பிலே அவசர ஒழுங்குகளை ஆக்குவதற்கு முதன் கட்டமாக அவசரகால நிலைமையை பிரகடனம், ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி என்று சொல்வார்கள், அதனை பிரகடனம் செய்ய வேண்டும். பிரகடனம் செய்த பின்பு உடனடுத்து அதனை பாராளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும். அது சாதாரணமாக பாராளுமன்றத்தின் மூலம் அது அங்கீகரிக்கப்படும். அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டால் ஒழிய அது 14 நாட்களுக்கு மேல் செல்லுபடியற்றதல்ல. அங்கீகரிக்கப்பட்டால் இந்த அவசர நிலைமை 1 மாதத்துக்கு நீடிக்கப்படும். அதன் பின்னர் ஒவ்வொரு மாதமும் அவசரகால நிலைமை நீடித்து கொண்டு செல்லப்படுகின்றது. ஆமாம், இந்த அடிப்படையில் அவசரகால ஒழுங்கு விதிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அவசர நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. நிலைமையின் கீழ் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு விடயங்கள் ரெகுலரைஸ் பண்ணப்படுவது என்பதுதான் இந்த அவசரகால ஒழுங்கு விதிகள். இவை ஒரு முறை ஆக்கப்பட்டால் அவசரகால நிலைமை இருக்கும் வரையும் இந்த ஒழுங்கு விதிகள் தொடர்ச்சியாக நிலையாக தொழிற்பாட்டில் இருக்கும். அவை இந்த ஒழுங்கு விதிகளின் விதிகளை, முக்கியமான விதிகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த இயற்கை அனர்த்தம் தொடர்பட்ட நிவாரண வேலைகளை செய்வதற்காக கட்டிடம் மற்றும் வளவுகளை ஆயுதப்படைகள் பொறுப்பேற்க முடியும். அத்துடன் அங்கு வசிப்பவர்களை வெளியேற்ற முடியும். அதாவது அங்கீகரிக்கப்படாத ஆட்கள் எவரும் அங்கே இருப்பார்களாக இருந்தால் அவர்களை நீக்கிவிட்டு அதிகாரம் அளிக்கப்படாத ஆட்களை அங்கு அணுகுதலையும் தடை செய்ய முடியும். ஆகவே ஒரு ஏரியாவை உள்ள இடங்கள் அல்ல கட்டிடங்கள் இந்த நிவாரணங்களுக்கு தேவை என்று சொல்கிற போது அவற்றை அவ்வாறு பொறுப்பேற்க முடியும். தற்செயலாக சொந்தக்காரர் ஒருவர் இருப்பாராக இருந்தால் இந்த சொந்தக்காரன் மேல் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்து அவர் நீதிமன்ற கட்டளையை பெற்று 2 வாரம் 14 நாட்களுக்கு பின் அந்த வளவுகள் அவர்களுக்கு விடுவிக்கப்படும். அதாவது சொந்தக்காரருக்கு அந்த வளவுகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது முதலாவது வளவுகளை பொறுப்பேற்று. அதே போல தகுதி வாய்ந்த அதிகாரியை ஜனாதிபதி நியமிக்க முடியும். இவர் தேசிய பாதுகாப்பு நலன், ஒழுங்குகளை பேணுதல் மற்றும் சமூகத்தினுடைய வாழ்வு அத்தியாவசிய விநியோகங்கள், அத்தியாவசிய பொருட்களை விநியோகித்தல் போன்ற விடயங்களுக்காக வாகனங்களை தேவைப்படுத்த முடியும். இந்த வாகனங்களை உடைமை கொண்டிருப்பவர் அதனை எடுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். இதுவும் இந்த அவசர ஒழுங்கு விதிகளில் சொல்லப்பட்டிருக்க முடியும். அது வாகனம் அரசாங்க வாகனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரைவேட் வாகனமாக இருக்க முடியும். அவற்றினுடைய உடைமையை வைத்திருப்பவர், யார் உடைமையில் அதை வைத்திருக்காரோ அவற்றை வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது ஒழுங்கு விதியை பார்த்தால் அத்தியாவசிய சேவையை பேணுவதற்கென்று அத்தியாவசிய தேவைப்படுத்தி கட்டளைகளை ஆக்கலாம். அதை விட அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளருடைய நியமிக்கலாம். அதற்கிணங்கத்தான் தற்போது அத்தியாவசிய சேவை ஆணையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது 2025 11/29 கெசட் மூலமாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்.
இந்த சேவையை அதைவிட ஏற்கனவே எசென்சியல் சர்வீஸுகளையும் நாங்கள் எசென்சியல் சர்வீஸ் ஆக்டுகளை அதை பிரகடனம் செய்ய முடியும். அதைவிட இந்த அவசர ஒழுங்கு விதிகளையும் எசென்சியல் சர்வீஸை டிக்ளேர் பண்ண முடியும். இதற்கு கீழ், அதாவது அவசர ஒழுங்கு விதிகளின் கீழ் அத்தியாவசிய சேவை ஒன்று பிரகடனம் செய்யப்பட்டால் அங்கு ஒரு நாள் செல்லாமல் விடலாம், ஒரு நாளுக்கு மன்னிப்பளிக்கப்படும், ஒரு நாளுக்கு மேலும் அந்த தொழிலுக்கு அவர் செல்லவில்லையாக இருந்தால் அவர் வேலையை விட்டு நீங்கியவராக கருதப்படுவது மட்டுமல்ல, அவருக்கு எதிராக குற்ற வழக்கு தொடரப்படும் என்றும் சட்டம் ஏற்பாடு செய்கின்றது. ஆகவே அதைவிட மேலுமாக இந்த அத்தியாவசிய பொருட்கள் நிவாரணங்கள் அதை சென்றடைவதை தடுப்பவர்கள், மறுப்பவர்கள் மற்றும் இவை சம்பந்தமாக குற்றங்களை புரிவர்கள் குற்றம் புரிந்ததாக கருதப்படுவதுடன் அவருடைய ஆதனங்கள் அரசுடைமையாக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.